இருந்து எல்லாத்துக்கும் தன்னுடைய பல்லை வந்து பளிச்சுன்னு தெரிகிற பல்லை வந்து எல்லாத்துக்கும் காமிச்சு 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 என்னுடைய பல்லு அழகான பல்லு, என்னுடைய பல்லு அழகான பல்லு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் காமிச்சிட்டான். சரி, இந்த ஊரில் எல்லாம் முடிஞ்சது, நம்மளுடைய பெருமை இந்த ஊர் முழுக்க தெரிஞ்சிருச்சு. அதனால் இன்னொரு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஊருக்கு போனான். அங்கே மார்க்கெட் எங்கே அப்படின்னு சொல்லி தேடினான். அங்கே போய் மார்க்கெட்டில் போய் இதே மாதிரி இஞ்சி வாங்கலையோ இஞ்சி, இஞ்சி வாங்கலையோ இஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்ல அதே மாதிரி எல்லோரும் இவனை பல்லவே பார்த்தாங்க. பல்லவே பார்த்து 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 கொஞ்ச நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. இவனும் அங்கே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். பல்லுக்காரன் பல்லுக்காரன், அழகு பல்லுக்காரன் அழகு பல்லுக்காரன்னு சொல்லி எல்லாம் ஃபேமஸ் ஆகிட்டான். மறுபடியும் இவன் சும்மா இருக்கல, பக்கத்து ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தன்னுடைய தற்பெருமை தாங்காமல் அப்படியே போனான். போகும்போது ஒரு கல் தடிக்கு தோபக்கடின்னு விழுந்தான் பாரு. அத்தனை பல்லும் முத்து முத்தாக கொட்டிடுச்சு, ரத்த ரத்தமாக வந்துச்சு, வாயெல்லாம் பொக்கையாக ஆயிடுச்சு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாத்தையும் பார்த்து அசிங்கமாக ஆகிப்போச்சு. அப்படியே வாயை மூடிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துட்டான். ஐயோ, எங்கேயும் தலை காமிக்க முடியாதே தலை காமிக்க முடியாதேன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தான். வீட்லேயே 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, 4 வாரம் ஆச்சு. 1 மாதம் அப்படியே இருந்துட்டான். வெளியே தலை காமிக்க முடியல அவனால். வயிற்று பொழப்புக்கு ஏதாவது விற்று காசு பண்ணித்தானே ஆகணும். அதனால் யோசிச்சுக்கிட்டே இருந்தான், என்னடா பண்ணலாம், வெளியே போனால் வெட்கக்கேடு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான். அப்புறம் இஞ்சி இருக்கிற மூட்டையை பார்த்தான். மூட்டையை பார்த்தா இஞ்சி 1 மாதம் கழித்து இஞ்சி எப்படி இருக்கும், இஞ்சி சுக்கா மாறிடுச்சு. ஆஹா, ஒரு யோசனை அவனுக்கு தோணுச்சு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த மூட்டையை எடுத்தான், புறப்பட்டான். நேராக மார்க்கெட்டுக்கு போனான். இஞ்சி வாங்கலையோ இஞ்சின்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன விற்க வந்திருக்கிறான், சுக்கு. சுக்கு விற்க வந்தா பல்லு தெரியவனுங்கிற அவசியமே இல்லை. எப்படி விற்றான் தெரியுமா, சுக்கு வாங்கலையோ சுக்கு, சுக்கு வாங்கலையோ சுக்கு. வாய் அப்படியே ஊனு குமிச்சிக்கிட்டான். பல்லு தெரியல. விற்றுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ தான் அவன் உணர்ந்தான், தற்பெருமை தற்புகழ்ச்சி வேண்டாண்டா சாமி, இருக்கிறத வச்சே நம்ம அழகாக வாழ்ந்துட்டு போயிடலாம், எதுக்குன்னு இந்த விளம்பரமெல்லாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தற்பெருமை தற்புகழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு சுக்கை விற்றுட்டு போயிட்டே இருக்கான்.